இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் இயங்கி வரும் தீவன உற்பத்தியின் செயல்பாடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோழியின வணிக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி செந்தமிழ் பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த தீவன உற்பத்தி பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீவன உற்பத்தி பிரிவு கல்லூரி 2011-12 காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கல்லூரிக்கு தேவையான கல்லூரியில் அமைந்திருக்கும் கோழி பண்ணைகளுக்கு தீவன உற்பத்தி செய்து கொடுப்பதற்காகவும் இக்கல்லூரியில் பயிலும் இளங்கலை மற்றும் முதுகலை கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான மாதிரி அலகாக இத்தீவன உற்பத்தி பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. இதுவே இந்த தீவன உற்பத்தி பிரிவு துவங்கியதன் முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீவன உற்பத்தி பிரிவின் மூலம் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இருக்கும் அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா பண்ணைகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி செய்து கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய தீவன தேவையை பூர்த்தி செய்வதன் நோக்கமாகவும் இத்தீவன உற்பத்தி பிரிவு 2015 தொடங்கப்பட்டது. இந்த தீவன உற்பத்தி பிரிவு தொடங்குவதற்கு உதவியை இப்பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக சுழல் நிதியாக 27 லட்சம் பெறப்பட்டு 2015ஆம் ஆண்டு இந்த நிதி பெறப்பட்டு 2016 இந்த தீவன உற்பத்தி பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த தீவன உற்பத்தி பிரிவில் 30 வகையான கால்நடை மற்றும் கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி செய்கிறோம். இவ்வாறு உற்பத்தி செய்வது நான் முன்பு கூறியது போல அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான தீவனங்களை நாங்கள் உற்பத்தி செய்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இக்கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் முதுகலை பட்டப்படிப்பு, அது மட்டும் இல்லாமல் பிஜி டிப்ளமோ இன் ஃபீட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு சொல்லும் முதுகலை பட்டய படிப்பு இந்த தீவன உற்பத்தி பிரிவில் அந்த பட்டய படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான மாதிரி அழகாக இத்தீவன உற்பத்தி பிரிவு பயன்பாட்டில் உள்ளது. எவ்வாறு இந்த தீவன உற்பத்தி பிரிவின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தீவனங்கள் சில நேரங்களில் முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தேவையான தீவனத்தையும் உற்பத்தி செய்து நாங்கள் கொடுத்து வருகிறோம். இத்தீவன உற்பத்தி பிரிவு இந்த தீவனம் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால், இந்த தீவன உற்பத்தி செய்வதற்கு தேவையான இயந்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் தீவனங்களை செய்வதற்கான கிடங்கு என்று இத்தீவன உற்பத்தி பிரிவின் மொத்த பரப்பளவு என்று பார்த்து கொண்டால் குறிப்பாக 12,000 சதுர அடி பரப்பளவு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் தீவன மூலப்பொருட்களை காய வைப்பதற்காக ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அது காய வைப்பதற்கு தேவையான கலன் 2100 சதுர அடி பரப்பளவில் இத்தீவன உற்பத்தி பிரிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவன கிடங்கு என்பது இந்த தீவன உற்பத்தி பிரிவில் தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைக்கும் தேவையான தீவன கிடங்கு 2600 சதுர அடி பரப்பளவு கொண்டு அந்த 2600 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த தீவன உற்பத்தி பிரிவின் சேமிப்பு கிடங்கில் ஒரு 175 முதல் 200 டன் மெட்ரிக் டன் அளவு மூலப்பொருட்களை நாம் சேமித்து வைக்க இயலும். இந்த தீவன உற்பத்தி செய்வதற்கான தீவன மூலப்பொருட்களாக குறிப்பாக எரிசக்திக்கு தேவையான மக்காச்சோளம், அரிசி, அது மட்டும் இல்லாமல் தவிடு, அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்துக்கு தேவையான பின்னாக்கு வகைகளான சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, சூரியகாந்தி பின்னாக்கு, அது மட்டும் இல்லாமல் தாது உறுப்பு பொருட்களுக்கு தேவையான கால்சைட் பவுடர், டிசிபி போன்றவற்றை இக்கிடங்கில் நாம் சேமித்து வைக்க இயலும். அதாவது குறிப்பாக 175 முதல் 200 டன் அளவுக்கு வரை நாம் சேமித்து வைக்க இயலும். இந்த தீவன உற்பத்தி பிரிவின் மாதம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2015 நாம் இந்த தீவன உற்பத்தி பிரிவை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் 40 முதல் 45 மெட்ரிக் டன் அளவு தீவனத்தை உற்பத்தி செய்து அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா பண்ணைகளுக்கு தீவனமாக வழங்கி வந்தோம். தற்பொழுது இந்த 7 வருட காலங்களில் தற்போது நாம் மாதம் 90 முதல் 100 டன் அளவுக்கு தீவன கோழி மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி செய்து வருகிறோம். தீவன உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை குறிப்பாக எரிசக்தி தேவையான மக்காச்சோளம், புண்ணாக்கு, அனைத்து விதமான தீவன மூலப்பொருட்களையும்
டெண்டர் மூலம் தீவன மூலப்பொருட்களை வாங்கி தீவனத்தை உற்பத்தி செய்கிறோம். அந்த தீவன கிடங்கு என்று பார்த்தா 175 முதல் 200 டன் வரை நாம் சேமித்து வைக்க இயலும். இந்த பகுதியானது மிஷினரி ஏரியாஸ், அதாவது இயந்திரங்கள் இருக்கும் பகுதி. இந்த இயந்திரங்கள் இருக்கும் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தீவன உற்பத்தி பிரிவில் ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் உற்பத்தி செய்யலாம் என்றால் 1 மணி நேரத்தில் நாம் குறிப்பாக 2 டன் தீவனங்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும். அதற்கு ஏதுவான இயந்திரங்கள் இந்த தீவன உற்பத்தி பிரிவில் அமையப்பெற்றுள்ளது. அப்படின்ற பார்க்கும்போது 2 டன் 2 டன்ஸ் 2 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஹவர் வந்து நம்ம உற்பத்தி செய்யணும்னா 1 மணி நேரத்தில் ஒரு 8 பேட்சிங் சொல்லுவாங்க. பேட்சிங் என்பது என்னென்னா கெப்பாசிட்டி ஆஃப் த மிக்சர்னு சொல்லுவாங்க. அந்த மிக்சர் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பேட்சிங் பண்ணுவோம். இது இங்கே இருக்கிற அந்த மிக்சருடைய கெப்பாசிட்டி 250 kg ஆகும். அப்படின்ற போது ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு பேட்ச் முடிகிறதுக்கு 250 கிலோ அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் எடுத்துக்குவோம். அப்படின்போது 1 மணி நேரத்தில் 2 டன் உற்பத்தி செய்ய முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து 6 மணி நேரம் உற்பத்தி செஞ்சால் கூட வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து 10லேருந்து 12 டன் குறைஞ்சபட்சம் 10 டன் தீவனத்தை வந்து இங்கே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே உற்பத்தி பண்ணுற தீவனமானது குறிப்பாக இந்த தீவனத்தை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் இந்த கல்லூரியில் பயிலும் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலைவாய்ப்பில் அதிக பங்கு வகிப்பதால் இந்த தீவன உற்பத்தி பிரிவில் அவர்கள் வேலை செய்ய ஏதுவாக இக்கல்லூரி காலங்களில் பயிலும் நேரங்களிலே அவர்களுக்கு தேவையான செயல்முறை வகுப்பு பயிற்சி, எவ்வாறு தீவனம் தயாரிக்க வேண்டும் என்பது குறித்த செயல்முறை இங்கு மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டு அதன்படி மாணவர்களே சில நேரங்களில் அவர்களுக்கு தேவையான தீவனத்தை எவ்வாறு உற்பத்தி செய்ய இயலும் என்பதை மாணவர்களே அந்த இயந்திரங்களை இயக்க இயலும் வகையில் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரி ஏரியா இல்லாமல் இங்கே உற்பத்தி செய்யப்படும் தீவனம் நான் ஏற்கனவே கூறியபடி அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா மற்றும் பொதுமக்களுக்கும் இத்தீவனம் வந்து 30 வகையான தீவனங்கள் இங்கு கால்நடை மற்றும் கோழிகளுக்கு தேவையான தீவனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 30 வகையான தீவனங்களை சேமிப்பதற்கு தேவையான சேமிப்பு கிடங்கு, உற்பத்தி செய்யப்பட்ட தீவனம் குறிப்பாக மேஷ் ஃபீட் என்று சொல்வார்கள், அந்த மாவு மாதிரி இருக்க அந்த தீவனத்தை வந்து சேமித்து வைப்பதற்கான கிடங்கு ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி பரப்பளவில் உள்ளது. தரமான தீவனம் உற்பத்தி செய்யப்பட்டு தரமான தீவனம் அமைப்பு சார்ந்த பண்ணைகளுக்கும் அமைப்பு சாரா பண்ணைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த தீவன உற்பத்தி அலகின் மூலமாக நாம் வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த தீவன உற்பத்தி பிரிவின் அங்கமாக இந்த தீவன உற்பத்தியின் நாம் உற்பத்தி செய்யப்பட்ட தீவனம் அல்லது தீவன மூலப்பொருட்களுக்கு தேவையான இந்த தீவன உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை தரத்தை நிர்ணயிப்பதற்காக தீவன உற்பத்தி பிரிவின் அங்கமாக தீவன தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் உள்ளது. இது தீவன தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் வளாகத்திலே உள்ளது. இத்தீவன தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் அந்த தீவனத்தில் இருக்கும் சத்துக்கள் பகுத்தாய்வு செய்து அதன்படி அந்த தீவன மூலப்பொருளானது நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கான சத்துக்கள் அதில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்த பிறகே அந்த மூலப்பொருட்களானது தீவன உற்பத்திக்கு அனுமதிக்கப்படுகிறது. அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட தீவனம் உற்பத்தி செய்த பிறகும் மீண்டும் அந்த உற்பத்தி செய்த தீவனத்தில் நாம் எந்த அளவுக்கு தீவனம் வந்து நம்ம அந்த தரமாக அந்த தீவனம் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்காக மறுபடியும் அந்த தீவனமானது தீவன தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்திற்கு உட்படுத்தப்பட்டு அங்கு சத்துக்கள் பகுத்தாய்ந்து உறுதி செய்யப்பட்ட பிறகே இந்த தீவனமானது விவசாயிகளுக்கு மற்றும் அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா பண்ணைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தீவனத்தை உற்பத்தி செய்வது, தரமான மூலப்பொருட்கள் வாங்குவது ஆகியவை டெண்டர் மூலம் ஏற்கனவே சொன்னபடி டெண்டர் மூலம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த தீவனம் உற்பத்தி செய்த தீவனம் உற்பத்தி செய்யும் பொழுது இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் குறிப்பாக இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் எவ்வாறு தரமான தீவன மூலப்பொருட்களை வாங்குவது என்பது குறித்தும் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு வருவதால் இந்த தீவன உற்பத்தி அலகுக்கு அவர்கள் வந்து வகுப்புகளில் அவர்கள் பங்கேற்கும் பொழுது எவ்வாறு தரமான தீவனங்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள இந்த தீவன உற்பத்தி பிரிவு அவர்களுக்கு தேவையான வாய்ப்பை அளிக்கின்றது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் சி. செந்தமிழ் பாண்டியன் அவர்களை 06374981161 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.